ஏன் உலக முதலீட்டு மாநாடு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் அவங்கள நான் பங்கேற்க செய்யலாமா? நீங்கள் ஏன் போய் 8 நாளா 10 நாளா அங்கே போய் இருக்கிறீங்க? பதில் ஒன்றுமே இல்லை. வெள்ளை அறிக்கை கொடுத்தாரா முதல்வர்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை, அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்க இருந்த, எங்க வந்த, எங்க போன? நீ என்னமோ இதுதான் இந்த நாட்டவே காப்பாற்ற பிறந்த மாதிரி பேசுற. தான் ஒரு அளவு இருக்கிற தம்பி, அதனால கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமா பேசு. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, வேஷ்டியை கழட்டிட்டு ஓடி இருந்தோம்னா நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு எங்க பொதுச்செயலாளர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாம உட்காந்துருக்கோம். அது பேசுறது பாருங்க, சகிக்க முடியலங்க. லேகி இருக்கிற மாதிரி, ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள், டெல்லியில இருக்கிற தலைவர்கள், அதனாலதான் அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த முட்டா பேருக்கு தான் எதுவுமே தெரியலையா? எதுவுமே தெரியாத எப்படி வந்து பேசுவான்? என்னமோ இவன் தான் தமிழ்நாட்டை காக்க வந்த முன்னாடி முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் போட்டு சொல்றேன், நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற. மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலைட்டு இருக்கிறது நல்லது, இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்குன்னு தெரியாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்குறுதி இது. ஏறத்தாழ 100 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். கூட்டாட்சியில தொடங்கி அவர்கள் மத பாதுகாப்பு நல்லிணக்கம் என்று மொழிக் கொள்கை, மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் அலுவலக மொழி, உயர்நீதிமன்ற வழக்காட மொழியாக தமிழ், நீதிபதி நியமனங்களில் இடஒதுக்கீடு, ஈழத்தமிழர்கள் நலன், தமிழர்கள் இந்தியாவின் தூதுவர்களாக நியமனம், கச்சத்தீவு நிர்வாகம் என்று 100 கோரிக்கைகள். இதை நம்பித்தான் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்தார்கள். ஆனால் வாக்களித்த மக்களுக்கு இன்னைக்கு கிடைத்தது ஏமாற்றம். 100 வாக்குறுதிகள், ஏற்கனவே சட்டமன்றத்தில் 520 வாக்குறுதிகள், நாடாளுமன்றத்தில் 100 வாக்குறுதிகள், இந்த 620 வாக்குறுதிகள் கிணத்தில் போட்ட கல்லாக இருக்கிறது. இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நம்பிதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏமாந்து போய் இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களிடத்திலே கூட இந்த தேர்தல் குழு அறிக்கை குழு செல்வதாக நாங்கள் செய்திகளில் பார்த்தோம். ஆனால் நாங்கள் செல்லுகிற போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை குழு செல்லுகிற போது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதை களத்திலே நாங்கள் பார்க்க முடிகிறது. அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றை கூட, இதை வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு காப்பி தர்றேன், இதை படித்து பாருங்க, இதில் ஒன்றை கூட நிறைவேற்றலை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏன்னா மக்களை ஏமாத்துறாங்க. இப்போ இதில் 5 வருஷம் இதுக்கு மேலே என்ன மெஜாரிட்டி வேணும்? 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 100% அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. தேனி பாராளுமன்றத்தை தவிர அத்தனையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்க நிறைவேற்றலையா? காவிரிக்காக குரல் கொடுக்கல, முல்லை பெரியாருக்காக குரல் கொடுக்கல, கச்சத்தீவுக்கு குரல் கொடுக்கல, மீத்தேன் தடை செய்யணும் குரல் கொடுக்கல. அப்போ இனிமேல் போய் என்ன பேச போறாங்க? அங்கே போய் பக்கோடா சாப்பிட்டு வர்றதுக்கா? ஆகவே இன்றைக்கு அவர்கள் எந்த தார்மீக உரிமையும் மக்களிடத்தில் வாக்கு கேட்பதற்கு கூட திமுக கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வாக்கு கேட்பதற்கு கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது. தெளிவா சொல்றேன், எங்க பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத வந்து தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டார். பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, ஒட்டுமொத்த 2 கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட, ஒட்டுமொத்த தலைமை கழக நிர்வாகி, மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சந்தேகம்? தெளிவா சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து இப்ப அவங்களுடைய வந்து அவங்க அழைக்கிறதுன்றது வந்து அவங்க கூட்டணியை வந்து அவங்க சேர்க்கறதுக்காக எல்லாருக்கும் அழைப்பாங்க. நாங்களும் தானே அழைக்கிறோம். எங்க பொதுச் செயலாளர் வந்து எல்லோருக்கும் பொதுவானவராக இன்றைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அதிமுக கடையை விரிச்சு வச்சிருக்குதான, ஒருத்தர் கூட போனி ஆகாம இருக்குதுன்னு அதே ஓபிஎஸ்.
அதாவது விரக்தியில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம். சில நேரங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கலாம். சில நேரத்தில் மூளை கூட குழம்பி போயிடலாம். அதான் நம்ம அதை பரிசோதனை பண்ணணும். ஏன்னா நடவடிக்கைக்கு உள்ளாயிட்டாரு. திடீர்னு நேற்று வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு பாவம், இப்போ திடீர்னு அவரை கொண்டு போய் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினரே இல்லாமல் நீக்கிட்டாங்க, கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இது தனிப்பட்ட நபர் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கல, பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அப்போ அவருக்கு அதிர்ச்சி வருமா வராதா? திடீர்னு என்னடா நம்ம வந்து இருந்த இடமும் போயிடுச்சு, நீ வர வேண்டிய இடமும் போயிடுச்சு அப்படின்னு நிராயுத பாணியாக இருக்கிற போது கொஞ்சம் கூட குறைச்சி தான் பேசுவாங்க. அது கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு மூளை குழம்புன மாதிரி தெரியும். அது பரிசோதனை பண்ணால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இந்த தேர்தலில் எல்லா இதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும். இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் தினந்தோறும் இன்னைக்கு கூட இப்போ சுட சுட இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருல முதலமைச்சர், அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டிருக்காரு. என்ன போனீங்க, எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தீங்க ஸ்பெயினில்? ஏன் உலக முதலீட்டு மாநாடு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் அவங்கள பங்கேற்க செய்யலாமே? நீங்கள் ஏன் போய் 8 நாளா 10 நாளா அங்கே போய் இருக்கிறீங்க? பதில் ஒன்றுமே இல்லையா? வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா முதல்வர்? வேற ஒன்றும். ஜேபி கூட்டணியில் வெளியே வந்து அண்ணா எதிராக பேசினது, அந்த கருத்து அம்மாவை பற்றி பேசுனது, அண்ணாவை பற்றி பேசுனது, இந்த இயக்கத்தை பற்றி மதிப்பீடு அவருக்கு தெரியல. அவர் ஏதோ வானத்திலிருந்து நேரம், இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. இல்லை என்னை இதை நீங்கள் சொன்ன உடனே என்னை வைவார் அவர். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை. என்னமோ இந்த லேகி விற்கிற மாதிரி, ஐயா நீங்கள் பாருங்க ஐயா, இதை செஞ்சுருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ நீ என்னதான் ஏன் சொல்ல வர? என்ன சொல்ல வர? எதுவுமே புரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா? எதுவுமே புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது. அவங்க அப்பன் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை. சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்க இருந்த, எங்க வந்த, எங்க போன, உன்னுடைய வரலாறு என்ன? நீ என்னமோ நீதான் இந்த நாட்டவே காப்பாற்ற பிறந்த மாதிரி பேசுற. அதான் ஒரு அளவு இருக்குடா தம்பி. அதனால கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமா பேசு. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, வேஷ்டியை கட்டிட்டு ஓடிடுறோம். நீலாம் நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு, எங்க பொதுச் செயலாளர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாம உட்காந்துருக்கிறோம். எங்க கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்றதுக்கு அண்ணாமலை அது பேசுறது பாருங்க, சகிக்க முடியலங்க. லேகி விற்கிற மாதிரி. ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா, காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்க ஐயா, மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்க ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்லாட்டா லேகி தீர்ந்து போயிருவீங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா. இந்த லேகியங்கய்யா இது வந்துங்கய்யா, நீங்க உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா. ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க. நீங்க நான் சொல்றீங்க, நீங்க சாப்பிடுங்க, செத்தா என்னை பார்க்காதீங்க, உயிரோட இருந்தா என்னை பாருங்க. இப்படி பேசுறாங்க அந்த ஆளு. இதை போடுங்க நீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல. எதுக்கு துடிதாக இருக்காங்க? என்னங்க ஒரு ஒரு அளவு வேணாமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள், டெல்லியில இருக்கிற தலைவர்கள், அதனாலதான் அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த முட்டா பயலுக்கு தான் எதுவுமே தெரியலையா? எதுவுமே தெரியாத எப்படி பேசுவான்? அது இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது என்ன வேணாலும் வையட்டும், நான் தயாரா இருக்கேன். நான் எதுக்கு அதுக்கு கேள்வி என்ற திரும்ப கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்னமோ இவன் தான் தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி. முதல்ல இந்த தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் போட்டு சொல்றேன். நான் ஒண்ணுமே இல்லைங்க, பூஜ்யம். ஒரு 50 பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டா நீங்க தலைவர் ஆகிறீங்களா? எந்த தேர்தல் நீ ஜெயிச்சிருக்க? நான் சொல்றேன், நான் சாமானிய தொண்டேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கால், அம்மாவின் செல்வாக்கால், புரட்சித் தலைவர் செல்வாக்கால், எடப்பாடியார் செல்வாக்கால் 3 தேர்தல் நின்றுருக்கேன், 3 தேர்தல் ரெட்டை நின்றுருக்கேன், 3 தேர்தல் ஜெயிச்சிருக்கிறேன். அந்த அனுபவத்துல சொல்றேன். சட்டமன்றத்துல 10 ஆண்டு அமைச்சரா பதவி பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்துல சொல்றேன். நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற. மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலைட்டு இருக்கிறது நல்லது.
இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும்னு தெரியாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.